வெல்கம் டு ஜாலி vlogs with Pranav. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ நான் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்து இறங்கியிருப்பேன் ட்ரெயினில் கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து. இன்னைக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து நான் என்னோட ரூமுக்கு போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வீடியோ ஒன்றா போடலாம் தான் பார்த்தேன். திருவனந்தபுரம் சென்ட்ரல் இறங்கினா அந்த ட்ரெயின் vlog எனக்கு ரொம்பவே பெருசாக வந்ததுனால நான் 2 வீடியோவை பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து நாங்கள் பூவாரில் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேக்கு போகிற வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற வேண்டியதான் செம்மையாக இருக்குங்க. ஆனால் இந்த ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, செம்மையாக இருக்குது. இருங்க நான் காமிக்கிறேன். ஆனால் இதாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டெர்மினஸ் தான் நான் இறங்கினது. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கேரளாவில் நான் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் ஏறியாச்சு. ஸோ போகிற வழியிலேயே வந்து அப்படியே லஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டைம் என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக டைம் 12 தான் ஆகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நான் ரெசார்ட்டுக்கு போயிடலாம் தான் இருக்கும். நாங்கள் லஞ்ச் போகிறத காமிச்சிட்டு அங்கேருந்து நான் ரெசார்ட் போகிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஏதாவது நல்ல ஹோட்டல் இருந்ததுன்னா அங்கேயே போயிட்டு நம்மளோட லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக பூவார் ரெசார்ட்டுக்கு போக வேண்டியது தான். இங்கே பக்கத்தில் ஆரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுதான் நாங்கள் எல்லாருமே மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மீல்ஸ் தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். என்ன ஐட்டங்களும் ஓகேங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குன்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் டெம்பிள், பத்மநாப டெம்பிள். நீங்கள் திருவனந்தபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம். ஹோட்டல் நல்லா தான் இருக்குது. ஹோட்டல் ஆரியாஸ் உண்மையிலே சூப்பராகவே இருக்குது. நீங்கள் தாராளமாக இங்கே வந்து சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் மட்டும் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ரூமுக்கு போயிருங்க நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் போகிற வழியில் போட்டிங் போகிறது மட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிப்பேன். அதோட வந்து டேரக்டாக ரூமுக்கு போக வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம பூவார் போட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ இங்கேருந்து நேரம் நம்ம போட்டிங் போயிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம நேரம் ரூமுக்கு போக வேண்டியதான். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கேயாவது போனால் டேரெக்டாக ரூமுக்கு போகலான்ற மாதிரி தான் முடிவு பண்ணோம். ஸோ எப்படினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூவார் போட்டிங்லேருந்து நாங்கள் தங்க போகிற அந்த கிளப் மஹிந்திரா இருக்கக்கூடிய அந்த பூவார் வந்து ரொம்பவே பக்கம் தான். சரி, அதனால இன்னைக்கு அதை முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போகும்போது நம்ம அந்த பூவார் போட்டிங்கை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம இதுக்கு போக வேண்டியது, நம்மளோட ரூமுக்கு போக வேண்டியதான். இப்போ நம்ம நேரம் இங்கேருந்து நம்ம பூவார் போட்டிங் போக வேண்டியதான். எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து பூவார் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் உங்களுக்கு ஆகும். மொத்தமாக உங்களுக்கு 32 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவார் இருக்கிறது பூவார்லேருந்து உங்களுக்கு தமிழ்நாடு பார்டர் ரொம்பவே பக்கம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பூவார்லேருந்து நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் போனீங்கனாலே தமிழ்நாடுக்குள்ளே போயிட முடியும். ஏன்னா ரொம்பவே பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பார்டரில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்நாடுக்குள்ளே போகிற பிளானுமே இருக்குது. ஸோ இன்னைக்கு இதை முடிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் எங்கெங்கே போகிறோம் பக்கத்தில் சுற்றி பார்க்கறதுக்குன்றது நீங்கள் பார்ப்பீங்க. இதோட நான் உங்களுக்கு போட்டிங்க்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
இருக்கிற இடமே வந்து பூவார் தான். இந்த போர்டில் காமிக்கிறாங்களே இந்த மொத்த பிளேசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த இடத்துல நம்ம கூட்டு போவாங்க. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது என்னென்ன பிளேசஸ்லாம் கூட்டு போவோம், என்ன மாதிரி போட்டில் கூட்டு போவோன்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் காமிக்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி போட்டில் தான் நம்மளை கூட்டிட்டு போவாங்க. இங்கே நீங்கள் ஹவுஸ் போட் இருக்கான மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஹவுஸ் போட்டுங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது என்ன இடம்னா அலப்பே. ஸோ அலப்பேல தான் உங்களுக்கு அதிகமான ஹவுஸ் போட் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தா 1-2 இடங்களில் உண்டு. பட் இந்த போட்டிங்கில் வந்து பூவார் போட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் போட் கிடையாது. இந்த மாதிரி ஸ்பீட் போட் தான். இந்த ஸ்பீட் போட்டில் தான் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸ் கூட்டு போவாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு காமிக்கிறாங்களா, லைக் என்ன சொல்லலாம், ஒரு சர்ச் மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் பேக் வாட்டர் ரெண்டுமே மர்ஜ் ஆன ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் காமிக்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் தான் வியூ பாயிண்ட்ஸ். ஸோ இந்த வியூ பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் தான் அவங்க கூட்டிட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கேரளா இதுக்கப்புறம் வந்து எஸ்டூர் போகணும். கடலும் கடல் சேர்ல வந்து அந்த பக்கத்தில் தான் கோல்டன் சாண்ட் பீச். இந்த பீச்சில் வந்து பார்த்தோம்னா ஒரு 40 நிமிஷம் தண்ணி. இந்த பீச்சில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 2 சைடில் தண்ணி இருக்கும். இந்த சைடு கடலும் சென்ட்ரல் பீச் விசாரிட்டு இருக்கும். போனெல்லாம் போட்டில் தான் போகும்போது ஐலாண்ட் பீச் போவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஏவியன் இடம். இந்த அந்த அனப்பல் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அமேசான் ஃபாரஸ்ட், அது சேஃப் ஃபாரஸ்ட். இது வந்து லாஸ்ட் போகுது. தமிழ்நாட்டுக்குள்ள வழி போய் அப்படியே வரும். ஒரு வழி போனால் இன்னொரு வழி திருப்பி வரும். ஃபுல்லாக கவர்னா விவசாயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே போட்டிங் போக வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு போட்டிங் வந்து 1.5 hours 1800 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 3000 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 hours போதும்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் சண்டை போட்டு 1800 வர வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கொஞ்சம் இங்கே வந்து பார்கெனிங் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்த ரேட் மாதிரி உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த போட்டு கிடையாதுங்க, இந்த மாதிரி ஸ்பீட் போட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி போட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன பிளேஸுக்கு இங்கே உள்ளே போய் கூட்டிகிட்டு போகிறாங்கன்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல, அதை நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் அதில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளேஸ் இந்த இதில் லிஸ்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட போட் வந்துருச்சு. நாங்கள் அங்கே அந்த போட்டில் தான் ஏறி போகணும். அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் தான். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். பார்த்தீங்களா இங்கே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்கு. ஆனால் இங்கே வித்தியாசமாக இருக்குது. ஸோ பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு இது பா செமையாக இருக்குங்க. ஆனால் இந்த தண்ணி இங்கே அவ்வளோ சில்லுன்னு இல்லைங்க தண்ணி. ஆனால் என்னென்ன பிளேஸ் இந்த இடத்துல வந்து காமிக்கிறாங்கன்றதை நான் கூட்டிகிட்டு போகும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்களேன் செமையாக இருக்குங்க இதெல்லாம். இங்க சைடுலாம் தெரியுது பாத்தீங்களா, இந்த சைடுலாம் தெரியுது பாத்தீங்களா. ஸோ இதுதான் அவங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூட்ஸ் வெளியில தெரியற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் கூட்டிட்டு போவோன்றது தான் ஈவன் நமக்கு அந்த போஸ்ட்லயுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்களா சைடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி லெவலும் கம்மியா இருக்கு. அதே செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சின்னதா தான் இருக்கு இடம். ஸோ அதனாலதான் இங்க வந்து உங்களுக்கு நார்மல் அந்த ஸ்பீட் போட்ல கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்க போட் ஹவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய போட்ல எல்லாம் கண்டிப்பா உங்களால போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இடங்களே ரொம்ப குட்டியா தான் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சின்ன போட்ஸ் தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல கூட நமக்கு ஒரு போட் வந்துட்டு இருக்கு. ஈவன் நமக்கு முன்னாடி கூட ஒரு போட் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன போட்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு இங்க கூட்டிட்டு போவாங்க. பாருங்களேன் அப்படியே இந்த மரம் வந்து பாக்குறதுக்கு அப்படியே ஆர்ச் மாதிரியே இருக்கு. பாருங்களேன் பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி ஆர்ச் மாதிரி இருக்கு. பாருங்களேன் அது செமையா இருக்குங்க. ஓகேங்க.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நாங்கள் தங்க போகிற ரெசார்ட்டு, மகேந்திரா ரெசார்ட்டு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பீச் தெரியுதா, அதாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சாண்ட் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பீச்சுக்கு வரணும்னா இவங்க சொல்கிறது என்னன்னா இந்த போட்டில் தான் வர முடியும், நார்மலாக வர முடியாதுன்னு நம்ம தான் சொல்கிறாங்க. அங்கே அலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தெரியுது தெரியல கேமராவில். ஆக்சுவலாக அதுதான் வந்து உங்களுக்கு பீச், அந்த பக்கம் நம்ம இருக்க பேக் பண்ணோம். இங்கே சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் ரூம்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கலாம், உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ நாங்கள் இங்கே தங்கலை, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வேணால் அடுத்த வாட்டி எப்பயாவது போகும்போது வேணால் நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீச்சில் இருக்கோம். நான் ஆல்ரெடி வரும்போதே காமிச்சிருப்பேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு பீச்சில் இருக்கோங்க. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அங்கே இருக்கிறது பேக் வாட்டர், இந்த பக்கம் இருக்கிறது பீச். ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் இருக்கிறது பீச்சுங்க, செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி பீச் வந்து இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம். செமையாக இருக்குங்க. பேக் வாட்டர் பீச் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறது. ஒரே நிமிஷங்க. ஆக்சுவலாக இங்கே நமக்கு வந்து 20 minutes கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து மொத்தம் 1.5 hours தானே இது பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது 20 minutes எங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. செமையாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக பீச்சே காமிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்களா? அதுவும் சரி தான். அவங்க காமிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பிளேஸ் பார்த்தாச்சுங்க அந்த லிஸ்ட்டில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த அதாவது மதர் ஸ்டாச்சு ஒன்று காமிச்சிருப்பாங்களா, அது ஒன்று. அப்புறமா வந்து அந்த எலிஃபென்ட் ராக் மாதிரி ஒரு ராக் இருக்கும், அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்களா, அது ஒன்று. அப்புறம் இந்த பீச். ஸோ 3 இடம் பார்த்தாச்சு. 4 இடமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செல்ஃபியா பாருங்களேன், கேமராவில் செல்ஃபி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக சூப்பராக தாங்க இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பீச். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ இந்த பீச்லேருந்து இதான் வந்து அவங்க கோல்டன் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேக் வாட்டர், இப்போ நாங்கள் பேக் வாட்டரில் இருக்கோமா, அந்த சைடில் பீச். நீங்கள் ஒன்று கேட்கலாம், அலப்பே பீச் போனப்போ அந்த இடத்துல இங்கே குளிச்சிங்களே, இந்த இடத்துல குளிக்கலையான்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குறதே 20 நிமிஷம். 20 நிமிஷத்தில் என்னங்க பண்ணுறது? அதனால தான் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேங்க. அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், ட்ரெஸ்ஸு கொண்டு வரல, அதுவும் தான். ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எக்ஸாக்டாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஈகிள்லாம் அங்கே போயிட்டு இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த இடத்துல பேர்ட் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம போகிற வழியில் நம்ம பேர்ட்ஸ் நிறைய பார்த்துட்டே போகலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர்ட் வாட்சிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்களேன் இந்த மரங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன், செமையாக இருக்குங்க உண்மையிலே. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. போட்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லா தாங்க இருக்கும் உண்மையிலே. கரெக்டாக 1.5 hours கூப்பிட்டு போயிருக்காரு, கரெக்டாக இருந்தது. ஆமாம். இப்போ இங்கேருந்து டேரெக்டாக நம்ம வந்து இப்போ நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான், போய் செக்இன் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம நேர் ரூமுக்கு போக வேண்டியது தான். இப்போ நம்ம நேர் ரூமுக்கு போக வேண்டியது தான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு நேரம் ரூமுக்கு போக வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்இன் பண்ணியாச்சு. எங்களோட செக்இன் ப்ரொசீஜர் ரொம்பவே சீக்கிரமாக தான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வெப் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ அதனால எங்களோட ப்ரொசீஜர் ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் அவங்க எங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிற ரூமுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் உங்களுக்கு போட்டிங்கை பற்றி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா பூவாரில் இப்போ நாங்கள் போனோம்ல போட்டிங். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் போட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி கிடையாது. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரெசார்ட்டுமே போட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருப்பேன். இங்கே அங்கேருந்துமே போட்டிங் போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூவாரில் இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட போட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வேணால் போட்டிங் போகலாம். பட் நாங்கள் சரி வர வழியிலே நம்ம போட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அங்கே வர வழியில் இருக்கக்கூடிய ஒரு போட்டிங் பாயிண்ட்ல போய் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூவார் போட்டிங் போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரூமில் என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்றுன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஷூ ஏதாவது வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் வழக்கம் போல் மஹேந்திராவில் கொடுக்குற ஒரு கப்போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லைக் அதில் வந்து அந்த கப்போர்டில் வந்து இந்த பக்கம் ஹேங்கர் கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து லைக் லாக்கர் கொடுத்துருக்காங்க எப்பவும் கொடுக்குறது. அப்புறம் இதுலேயே ஒரு ட்ரா மாதிரியுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கத்தில் ஒரு கெட்டில் நீங்கள் வந்து இதில் வந்து வாட்டர் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் எல்லா மஹேந்திராலையும் கொடுக்குறது வந்து பால் சாச்சே, அப்புறம் வந்து சுகர். ஸோ அந்த மாதிரி வந்து சாச்செல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கேயுமே வந்து கீழே ஃப்ரிட்ஜு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதா தான் இங்கே வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து 2 பேர் படுத்துக்கிற மாதிரி பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டுக்கு மாதிரி சூப்பரான ஒரு ஆர்ட் பெயிண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லாங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க கிளாஸில். ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது சார்ஜபிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இது யூஸ் பண்ணால் பே பண்ணேன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி தான் வந்து ஒரு தடவை என்னாச்சு திருப்பதியில் வந்து கொடுத்தாங்க. அங்கேயுமே வந்து திருப்பதியில் ஒரு இடத்துல வந்து கிளாஸ் பாட்டிலாம் மேலே வச்சுருந்தாங்க ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் இன்டர்காம் இருக்குது. அப்புறம் ஏசி ரிமோட் அண்டு டிவி ரிமோட். அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு டிவி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து ஸோ இப்போ வெளில போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வெளில போனீங்கன்னா அப்படி இந்த ரெசார்ட்டோட பால்கனி வியூ. பட் இது கொஞ்சம் சின்ன ரெசார்ட் தாங்க தெரியுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி ஊற்றிக்கிறதுக்கு இங்கே ஸ்டாண்ட் கூட கொடுத்துருக்காங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ரூம் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு மிரர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் குளிக்கிற இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவல் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக ஷவரும் கொடுத்துருக்காங்க குளிக்கிறதுக்கு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவனந்தபுரம் சென்ட்ரல் வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து நான் ரூம் வர வரைக்கும் நான் எங்கெல்லாம் போனேன் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் போட்டிங் போயிருப்பேன். ஸோ எத்தனை பேர் போட்டிங் போயிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Pranav Aditya.